வணக்கம். நீங்க மட்டும்தாங்க இந்த ஒரு சுமையை சுமந்து கொண்டிருப்பீங்க. நான் கூறுகின்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் ஒரு உணர்வானது நிச்சயமாக வெளிப்பட ஆரம்பித்திருக்கும். இந்த எல்லா சுமையும் எனக்கு மட்டும் தானா என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஆழமாகவே பதிந்திருக்கும். என் உடன் பிறந்தவர்கள் யாரும் அனுபவிக்காத சுமைகளையும், என் கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட அனுபவிக்காத சுமைகளை நான் மட்டும் ஏன் அனுபவிக்கிறேன் என்ற இந்த மாதிரியான சில கேள்விகள் சில உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் யாரிடமும் எதையும் சொல்லாமல், யாரிடமும் பகிராமல் உங்களுடைய தோள்களில் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டே நடக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் எப்போதும் இருப்பீர்கள். குடும்பம், வேலை, பணம், எதிர்காலம் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நீங்கள் எப்படியாவது சமநிலைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல யாராலையுமே பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க அதை எப்படியாவது சமநிலைப்படுத்தணும், யாருக்கும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க அதற்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ரொம்ப பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய முயற்சிகள் மெதுவாக நீங்கள் உங்களையே அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கும். இந்த ஒரு நிலை வந்ததற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் பொறுப்பை தவிர்க்கக்கூடிய மனிதர்கள் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பே உங்களால் முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். யார் எந்த ஒரு வேலைகளை சொன்னாலும் அந்த வேலைகள்ல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு என்பதை அறிவதற்கு முன்பாகவே நீங்கள் அதனை என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அந்த ஒரு வேலையை நீங்கள் உங்களுடைய தலை மீது போட்டுக் கொள்வீர்கள். இதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பிரச்சனைகள் தானாகவே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. யாராவது உங்களிடம் இதை செய்ய முடியுமா, முடியாதா, இதை செஞ்சிட்டுவான்னு சொன்னாங்க அப்படின்னா உங்களால முடியும் முடியாது ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை நீங்க எப்பொழுது நீங்க பேசி பழகுறீங்களோ, ஒண்ணு ஆமா இல்லை, இல்லைன்னா முடியும் முடியாது, எனக்கு தெரியும் தெரியாது, இதை எப்பொழுது நீங்கள் மனதிலிருந்து வெளியில் பேசி பழகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். மாற்றம் நடந்து உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற ஆரம்பிக்கும். அதனாலதான் மத்தவங்க உங்கள் மீது எல்லா விதமான வேலைகளையும் உங்களை பண்ண சொல்லி செய்து கொண்டிருப்பாங்க. இது உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் அனைவரும் ஏதாவது வேலைகள் ஆக வேண்டும் என்றால் உங்களை வைத்து அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னா நீங்க மறுபேச்சு பேச மாட்டீங்க, எது சொன்னாலும் செய்து விடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை விட மத்தவங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால தாங்க எல்லாருமே உங்களை வேலை ஏவிக் கொள்வார்கள். ஆனால் இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, போக போக அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியானது இருக்குங்க. என்னை யாராச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, எனக்குன்னு யாராச்சும் இருப்பாங்களா, எல்லாரும் எனக்கு வேலை சொல்றாங்க, நானும் அவங்களுக்கு செய்து கொடுக்கேன், இருந்தாலும் எனக்குன்னு சில மனிதர்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த சுமைகள் உங்களுக்கு மட்டும் கிடையாது. ஆனா நீங்க அமைதியாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு மட்டும்தாங்க ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனா நீங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய சுமைகள், மற்றவங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, இது அனைத்திற்கும் ஒரு நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஆனா இது உடனே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காதுங்க. உங்களுடைய வாழ்க்கை முழுக்க பொறுப்பு நிறைந்ததாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சிறு வயதிலிருந்தே ஒரு சீரியஸான ஒரு வாழ்க்கை போல உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஓடிக்கொண்டேதாங்க இருந்திருக்கும். மற்றவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய வயதில் கூட நீங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்குள்ள எப்போதுமே உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி தாங்க நீங்க நினைத்து கொண்டிருப்பீங்க. அதனாலதான் உங்களுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை நீங்கள் சிறியதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். எது நடந்தாலும் அது ஏன் இப்படி நடக்க அப்படின்னு பெரியதாக நினைத்து வாழக்கூடிய ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். நீங்க இதுவரைக்கும் நல்ல ஒரு நிலைமைக்கு வராம இருப்பீங்க. அதனால யாருமே உங்களை மதிக்காம தான் இருந்திருப்பாங்க. ஆனா நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை என்பது தானாகவே வர ஆரம்பிக்கும். அதையும் நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாக நடக்குங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு டியூட்டி போல எடுத்துக்கொண்டு பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு பொறுப்புகள் நிறைந்ததாக இருக்கும். எந்த ஒரு நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், எந்த ஒரு வேலையை நீங்க பார்க்க வேண்டும் அப்படின்னு வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும் வேலைகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பொறுப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நீங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் நான் இதை செய்யணும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய ஒருவர்கள், கோடு போட்டு வாழக்கூடிய மனிதர்கள் என்று கூறுவார்கள் அல்லவா, அது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்த செய்யுங்கள். நான் இதை என்ஜாய் பண்ணணும் என்று உங்களுடைய எண்ணம் குறைந்து விட்டது அப்படின்னா அதன் மீது உங்களுடைய கனவுகளும் அதன் மீது இருக்கக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விடும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே மறைத்து வைத்திருப்பீங்க. நீங்கள் யாருக்காவது தேவையான போது முதல் ஆளாக போய் நிற்பீங்க.
அது உங்களுடைய குடும்பத்திற்காக, உறவினர்களுக்காக, ஏதாவது வேலைக்காக கூட இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியையும் சில நேரங்களில் நீங்க உங்களுடைய கனவுகளை கூட விட்டுட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லாக இருக்கணும், அவங்க நல்லாக வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைத்து மற்றவங்களுக்காக உதவி செய்திருப்பீங்க. ஆனா மற்றவர்கள் யாரும் உங்களுடைய வாழ்க்கையில அது போல பார்க்க மாட்டாங்க. நீங்க உங்களுடைய நேரங்களை ஒதுக்கியது போல அவர்கள் அவருடைய நேரத்தை ஒதுக்கி உங்களிடம் வந்து பேச மாட்டாங்க. பேசாமல் உங்களுடைய வாழ்க்கையில எதிரியாக மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்திருப்பாங்க. இந்த ஒரு ப்ராசஸ்ல நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மறந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த விதமான உங்களுடைய சுய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்து மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பித்திருப்பீங்க. சில பொறுப்புகளினால் உங்களுடைய ஆசைகள், கனவுகளை கூட நீங்க தொலைத்திருப்பீங்க. இப்போ இது கூட உங்களுக்கு முக்கியம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகள் கூட எழுந்திருக்கும். என்னுடைய வேலைகளை கூட என்னால் செய்ய முடியவில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள சில பதட்டங்கள், சில மனதில் சில கவலைகள் எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வாழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பொறுப்புகள் மட்டும்தாங்க நிறைந்ததாக இருக்கும். வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்பை போட்டிருப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எதையுமே ஈஸியா நீங்க பெற மாட்டீங்க. நீங்க எதையாவது ஒன்று வாழ்க்கையில முடிவு செய்து எதையாவது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைத்தால் கூட ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நேரத்தை எடுத்துக்கொண்டு தாங்க உருவாகி கொண்டே இருக்கும். இவ்வளவு நாள் நீங்கள் உழைத்த உழைப்பு வெளியில் யாருக்கும் பெரிதாக தெரியாமல் தாங்க இருக்கும். மற்றவங்களுக்காக உதவியது, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்த சில முயற்சிகள் எதுவுமே மற்றவங்களுக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரிந்திருக்கும். பல நேரங்களில் நீங்க செஞ்ச வேலைக்கு கூட உடனடியான பதிலானது, உடனடியான முடிவானது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் சில கேள்விகளை எழுப்பிக் கொண்டேதான் இருந்திருக்கும். நான் இவ்வளவு முயற்சி செஞ்சும் ஏன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு பல கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்க போட்ட ஒவ்வொரு முயற்சியும், எடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நோக்கி கொண்டு போய் கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த எல்லாத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எப்படி நீங்க முன்னேற போறீங்கன்னு மட்டும் பாருங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நடந்து விட்டது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு திடீரென்று லக்குங்கிறத அடிக்காதுங்க. உடனடியாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றமும் ஏற்படாது, பொறுமையாகத்தான் ஏற்படும். இது நீண்ட நாளாக உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து இருப்பதாக இருக்கும். ஆனால் எதுவும் உடனடியாக கிடைக்காது. இந்த ஒரு இடத்தில் தாங்க நீங்க உங்களுடைய உழைப்பை நம்பிக்கையோடு நீங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஓடிக்கொண்டே இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு பாதைக்கு போக ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு அது ஒரு நிலையான ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய வெற்றி எப்படி தெரியுமா இருக்கும்? உங்களுடைய அதிபதி சனி பகவான். அவர் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பொறுமையாகவும் ஒழுக்கத்தையும் அதே நேரத்தில் எப்படி வாழணும் என்பதையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். சனி எப்போதுமே உங்களுக்கு ஈஸியா எதையுமே கொடுக்க மாட்டார். அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தடைகளாக இருப்பதை உங்களுடைய அதிபதி சனி பகவானத்தான் இதுவரைக்கும் இருந்திருப்பார். ஆனால் இவ்வளவு நாட்கள் அந்த சனி பகவானின் எனர்ஜி உங்களை வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும், நீங்கள் எல்லாம் எப்படி தாங்குகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பதற்காக மட்டுமே நடந்தவைகளாக இருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கை இனிமே நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ அந்த எல்லாத்திற்கும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு அவார்டு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு விஷயங்களிலும் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு தைரியமான ஒரு மனிதராக உங்களை மாற்றியும் விடுங்க. நீங்கள் இனிமே எதில் முடிவு செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய ஒரு நேரத்தில் கூட அதிகமான அளவுக்கு நல்ல மனிதர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிப்பீங்க. போதுமான அளவுக்கும் நீங்கள் பணத்தை சம்பாதிப்பீங்க. அது நீண்ட காலம் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு வெற்றியை இந்த ஒரு நேரத்துல சந்தோஷத்துடன் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அது எப்படி வந்தது என்று நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அதற்காண்டி எவ்வளவு கடின உழைப்பை போட்டீங்க என எதையுமே நீங்கள் மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். முன்னேற்றம் அது ஒரே நாளில் உங்களுடைய வாழ்க்கையில உடனே நடக்காது. அது தினமும் வரக்கூடிய சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பெரிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போவீங்க. இவ்வளவு நாள் நீங்க ஃபீல் பண்ணியது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும். இனிமே எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில
எதுவுமே அடுத்த நிலைமைக்கு போகாத மாதிரி உங்களுக்குள்ள தோன்றி இருந்தாலும், ஆனா அடுத்த ஒரு நிலைமையில உங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யார் உங்களுக்காக உண்மையாக இருக்கிறார்கள், யார் உங்களுக்கு போலியாக நடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதையுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிப்பதற்கு முன்பாக இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பதை அறிந்து அதனை நீங்கள் ஆரம்பிக்க தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். பணமும் பேரும் புகழும் நிலைத்த ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இதெல்லாம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். இதுவரை நான் கூறியது நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நானும் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதில் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களை ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவும் நீங்கள் எல்லாம் எப்படி தாங்குகிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு பார்ப்பதற்காக மட்டுமே நடந்தவைகளாக இருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வாழ்க்கை இனிமே நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ அந்த எல்லாத்திற்கும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு அவார்டு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு விஷயங்களிலும் நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கையில கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு தைரியமான ஒரு மனிதராக உங்களை மாற்றியும் விடுங்க. நீங்கள் இனிமே எதில் முடிவு செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு வெற்றி கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய ஒரு நேரத்தில் கூட அதிகமான அளவுக்கு நல்ல மனிதர்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சம்பாதிப்பீங்க. போதுமான அளவுக்கும் நீங்கள் பணத்தை சம்பாதிப்பீங்க. அது நீண்ட காலம் நீடிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு வெற்றியை இந்த ஒரு நேரத்துல சந்தோஷத்துடன் அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அது எப்படி வந்தது என்று நீங்கள் மறக்க மாட்டீர்கள். அதற்காண்டி எவ்வளவு கடினம்